ஸ்ரீராம், எப்படி பார்க்குறீங்க இந்த பட்டியலை? எனக்கு இப்போ இன்னைக்கு ஆர்கே சார் ஒரு மூடில் இருக்காரு. எடப்பாடி சொல்கிறத அமித்ஷா கேட்குறாரு, இன்னைக்கு சொல்கிறாரு. நாளைக்கு ஒரு நாள் அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி கேட்குறாங்கிறாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட்லாம் கரெக்டாக கொஞ்சம் டிசைட் பண்ணிடணும் யார் சொல்கிறத கேட்குறாங்கன்னு. ஏன்னா எடப்பாடி எதுக்கெடுத்தாலும் எடப்பாடி இல்லைங்க நான் பேசுகிறேங்க. நீங்க முதல்ல ஆரம்பிச்சது அப்படிதான் ஆரம்பிச்சீங்க. எடப்பாடி சொன்னதை இப்ப அமித்ஷா கேட்கிறாரு, நீங்க ஆரம்பிச்சீங்க. அதனால சொல்றேன். சோ இனிமே ஏதோ ஒரு கருத்து சொல்றீங்க, கேட்டு பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் போல ஏங்க நீங்க ஆரம்பிச்சது இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க சொன்னீங்களா இல்லையா? இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க சொன்னீங்களா இல்லையா? Let me explain ஸ்ரீராம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ஸ் கொடுங்க, அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு இப்ப நடுவுல கொஞ்சம் பக்கத்தான காணாம மாதிரி ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். நான் போன முறை எடப்பாடி டெல்லிக்கு போன போது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் ஏஷியால, அதுல எடப்பாடி தான் இங்க இருந்து போவாரு. எடப்பாடி சொன்ன லிஸ்ட் இதெல்லாம் நியூஸ் எயிட்டிங்லயே இருக்கு, நீங்க இதெல்லாம் பாக்குறது கிடையாது. அதான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த முறை நான் தான் சொன்னேன், அவர் போனதுல தப்பு இல்லன்னு சொன்னேங்கறாரு. நான் சொல்லிருக்கேங்க. சரி, ஓகே. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட். இன்ஃபேக்ட் டைம்ஸ் நவ் ஒரு இப்ப ரீசெண்டா அமித்ஷா அவர்கள் அதிமுக தான் எங்களோட படாபாய், எங்களோட பெரிய அண்ணன். எங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான ஒர்க் தான் இருக்கு. ஏடிஎம்கே ஓட இதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிட்டாரு. ஓகே. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ன்றது அந்தந்த கட்சிக்கான உரிமை. இப்ப பொன்முடி அவர்களுக்கு தரல, அந்த கட்சிக்கான உரிமை. ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு பொன்முடியோட மகனுக்கு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆமா. அப்படி இந்த அண்ணாமலை அவர்கள் இடம்பெறவில்லை அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அது கட்சி அவருக்கும் தெரியும். அவர் இன்னும் நான் சோகமா இருக்கேன், நான் வருத்தமா இருக்கேன். இல்ல, அவர் அப்படி வருத்தமா இல்ல, நான் பரப்புரையா இருக்கேன், நான் இப்ப பாண்டிச்சேரி பிஎல்ஏவா கூட நான் இருக்கேங்கறாரு. அது வேற. சோ அவர் பாண்டிச்சேரி போறேங்கறாரு. அவருக்கு தெரியும், கட்சிக்கு தெரியும் அவர் எப்படி யூஸ் பண்ணனும். அண்ணாமலை தேர்தல் களத்தில் இருப்பதும் இல்லாததும் அப்படிங்கறத இம்பாக்ட் என்டிஏக்கு என்னவா இருக்கும்? ஒண்ணுமே நிச்சயமாக அவருடைய பங்கு இல்லாம எலெக்ஷன் இல்லையே. அவர் இப்போ இஸ் கோயிங் டு கேம்பெயின் 22ஆம் தேதியிலேருந்து எல்லா வேட்பாளரும் கேம்பெயின் பண்ண போறாரு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லா ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸும் அண்ணாமலை கிட்ட கேம்பெயினுக்கு வாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அவருடைய இம்பாக்ட் இருக்க தான் இருக்கும். கட்சி எதனால ஒரு சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் நீங்க 2024ல ஒரு அணியை கட்டமைச்சு அந்த அணியை லீட் பண்ணி நடத்தின ஒருத்தருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் தாக்கம் ஏற்படுத்தாத? வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவருக்கு இந்த முறை எனக்கு தேவையில்லைன்னு அவர் டிசைட் பண்ணிருக்கலாம். இட்ஸ் அவரோட பர்சனல். அதை தான் சொல்லுங்களேன். இப்போ இந்த டெசிஷன் அவரோட டெசிஷனா கட்சி டெசிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரோட டெசிஷனா இருக்கும். அதை கட்சி ஏற்றுக்கொண்டதுங்கிறீங்க? ஆமா, இங்க இண்டிவிஜுவலுக்கு அவருடைய என்ன டெசிஷனோ அதை ஏத்துக்கிறாங்க, அதை பண்றாங்க. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்டி they are leading going by AIADMK. 27 கேண்டிடேட்ஸ்ல வெறும் 6 கேண்டிடேட் தான் பழைய கேண்டிடேட், மிச்சம் 21 புது கேண்டிடேட். 5 பெண்கள் பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. 5 பெண்கள் இருக்காங்க. பெண்கள் அது பாருங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 27 பேரும் வின்னபிள் கேண்டிடேட்ஸ். சோ அதனால அந்த கேண்டிடேட்ஸுக்கும் ஏஐடிஎம்கேக்கும் பலமாக இருக்க போகுது என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்ல, இப்போ ஒரு காலகட்டத்தில் ஆக்டிவா செயல்பட்டு இருந்த பல பேருக்கு இந்த இடத்த சீட் இல்லைன்னு ஆர்கே தொடக்கத்தை சொல்றாரு. போன தேர்தலில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அல்லது திரு அண்ணாமலையோட சேர்ந்து வேலை பண்ணவங்க பலருக்கும் இதுல இடம் இல்லை அப்படின்றத அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? எல்லா கட்சியிலும் அது இருக்குங்க. எல்லா கட்சியிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். திமுக 46 வருஷம் நான் உழைச்ச எனக்கு இல்ல, 46 வயசான உதயநிதிக்கு இருக்குன்னு ஒருத்தர் புலம்புறாரு. அதே மாதிரிதான் SR ராஜா அவர்கள் தாம்பரத்துல இவ்வளவு பண்ணவருக்கு அவருக்கு இல்லைன்னு முற்றுகை போராட்டம் நடக்குது. ஸோ எல்லா கட்சியிலும் விசிகேல SS பாலாஜிக்கு இல்ல, ஷானவாஸ்க்கு இல்ல, இன்னொருத்தருக்கு இல்ல. எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனைகளும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கதான் இருக்கும். குறிப்பாக தேசிய கட்சியிலும் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே திரு ஜென்ராம், ஒரு இயல்பான விஷயம் தானே, இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி ஒரு டிபேட்டாக திரு ஆர்கேயும் அதுக்கான பதில் இன்னொரு பக்கத்துலேருந்து எல்லா கட்சியிலையும் இந்த மாற்றங்கள் இருக்குது. வெளிப்படையாக விசிபிளாக நிறைய இடத்துல தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவதற்காக உத்தேசமாக ஒரு தொகுதி அதிமுகவோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஃபைனலைஸ் பண்ணும்போதே ஒரு தொகுதி வருது. வானதி போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்கிது, எல்முருகன் போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்கிது உத்தேசமாக. அந்த மாதிரி அண்ணாமலை போட்டியிடுவதற்காக உத்தேசமாக பாஜக வாங்கிய தொகுதி என்ன? அதில் அவர் போட்டியிட மறுத்தாரா?
அல்லது முதல்லயே நெகோசியேஷன் போகும்போது நான் போட்டியிட போவது இல்லை, எனக்காக எந்த தொகுதியும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாரா, அல்லது அவருக்காக தொகுதி கேட்டு அதிமுக கொடுக்க மறுத்துதா? அந்த மாதிரி எந்த தகவலும் பொது வெளியில வரல. ஆனா நடந்த நிகழ்வுகளை கெஸ் பண்ணி பார்க்கும்போது அதிமுக அப்படி சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு பிஜேபி வந்து அந்த நெகோசியேஷன்லயே அண்ணாமலையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வருது. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த சந்தேகத்துக்கு அதுல இடம் இருக்கு. இப்ப ஒரு அதுல சந்தேகத்துக்கு ஏன் இடம் வரணும்? அவர் வந்து பரப்புரைக்கு போகணும்னு விரும்பினார்னு பியூஷ் சொல்றாரு, நான் போட்டியிட விரும்பவில்லைன்னு கடிதம் அவர் கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அப்ப இது எல்லாமே அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. கடிதம் வந்து சீட்டு ஃபைனலைசேஷனுக்கு பிறகா இல்ல அதுக்கு முன்னாலேவா? பிறகு தானே. அப்ப சீட்டே எனக்காக வாங்கல, நீங்க நான் போட்டியிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க ஏற்கனவே தீர்மானித்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி காத்திருக்கிறது? நான் அப்படி கேட்டா கோயம்புத்தூர்ல தான் கேட்கணும், கரூர் பக்கத்துலயும் எந்த சீட் வாங்கல அப்படிங்கிற போது என்ன நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு சீட் இல்லாம பண்ணிட்டீங்கிற உணர்வு அவருக்கு சாதாரணமாக வரும். ஓகே, பட் அதை தாண்டி தான் அதை என்னவா புரிஞ்சுக்கணும், அவர் விலகிட்டாரு அப்படின்னுமா அதிருப்தினால, அல்லது கட்சி அவர் வந்து இந்த முறை அவர் சொன்ன மாதிரி பெரிய சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி தானா அவர் விருப்பத்துப்படி செயல்படுவோம்னு பண்ணிருக்காங்க. இந்த கூட்டணி வந்ததுலேருந்து அவர் கிட்டத்தட்ட தாமரையாக இல்லாம தாமரை இலை தண்ணீராகத்தான் இருக்காருங்க. அப்படி பட்டும் படாமலும் சில சமயங்கள் அண்ணாமலை சில சமயங்கள்ல வராரு, ஆக்டிவா பேசுறாரு, அதுக்கப்புறம் சில சமயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறாரு. அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. அது அண்ணாமலை வர்சஸ் அதர் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக தெரியுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி இல்ல, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி, ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கட்சின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு தூரம் பர்சனாலிட்டி கிளாஷஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அல்லது கட்சி அப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி முதிர்ச்சி அடையவில்லை, அதன்படி செயல்படவில்லை. அதனால அந்த கிளாஷஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரோடு ஒரு முரண் வெளிப்படையாக வந்ததற்கு பிறகு நாம எங்க நின்னாலும் அதிமுக ஆதரவு மனப்பூர்வமாக நமக்கு கிடைக்காது, அதனால அல்லது அவர்களிடம் போய் நான் வெற்றி பெறுவதற்கு உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு போய் கேட்க வேண்டியது வரும். அதை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒருவேளை இவர் முன்கூட்டியே அந்த உணர்வுக்கு வந்திருந்தாரா இல்லையாங்கிறதும் ஒரு கேள்வி. ஆனா இன்னொரு ஃபேக்டர் அப்படி பாத்தீங்கன்னா, அண்ணாமலையால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த வாக்குகளை விடுறதுக்கு பிஜேபியோ அல்லது என்டிஏவோ அதிமுகவோ விரும்புமா? இப்போ அவரே சொல்றாரு அதிமுகவுடைய வேட்பாளர்கள்லாம் அவரை போய் பார்க்குறாங்க, ஆதரவு கேட்குறாங்கன்னா அப்போ அந்த ஒரு ஃபேக்டரை மறந்துட்டா இந்த முடிவு எடுப்பாங்க? இல்லை, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்ங்கிறவங்க பிஜேபிக்கான ஆதரவாளர்கள் தானே, பிஜேபியினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவங்க தானே, திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே தங்களுடைய முதன்மையான பணின்னு இருக்கக்கூடியவங்க தானே. அப்போ அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கோட்பாட்டு ரீதியான கமிட்மெண்ட் இருக்குல்ல, கோட்பாட்டின் மீதான விசுவாசம் இருக்குல்ல. அப்போ அண்ணாமலை அதுல நீங்க சொல்ற இருப்பாங்க. நம்ம கூட கோட்பாடுங்கிறது எதை கோட்பாடா வைக்கிறீங்க, கொள்கையா அல்லது திமுக எதிர்ப்பா? அதாவது லாங் ரன்ல கொள்கை. இந்த திமுக எதிர்ப்புனா உங்களுக்கு ஆப்ஷன் டிவிக்கு இருக்கு, விஜய் இருக்கிறாரு, நான் அதனால கேட்கிறேன். அது அப்படியே தான் இங்கே தான் இருக்கணும். பிஜேபியை விட்டுட்டு இன்னொரு கட்சியை ஆதரிக்க போறது எப்படி?